الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக, ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவென்று நிலவட்டுமாக, ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் அல் மதரசத்துல் ஜமாலியா என்கிற அற்புதமான கலாசாலை, மக்தப் மதரசா, முபல்லிக ஆலிமாக்களை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்திலே இந்த மதரசாவினுடைய நிறுவனர், இவருடைய குடும்பத்தார்கள் மிக நீண்ட வருடமாக, கிட்டத்தட்ட 80 வருட பாரம்பரியமாக, ஒரு 80 வருடத்திற்கு முன்னதாக ஒரு அஸ்திவாரத்தை இட்டு இது மதரசா நடக்க வேண்டும், நம்முடைய மார்க்க கல்வி தோய்ந்து விடக்கூடாது, அடுத்த சமுதாயம் மார்க்க கல்வி பெற்றவர்களாக தங்களுடைய பெற்றோர்களை இந்த சமுதாயத்தை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நல்லவர்களாக, நல்லடியார்களாக ஆண்களும் பெண்களும் உருவாக வேண்டும் என்கிற தக்வா என்கிற அந்த அடிப்படையில் இந்த மதரசா நிறுவப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயம் வருடம் தாண்டி ஒரு 80 வருஷம் கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அதை நிறுவியவர்களுடைய தக்வா தான் இங்கு நமக்கு காட்சி அளிக்கிறது. சீக்கிரம் ஒரு விஷயம் நின்றாது. இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம், நாளைக்கே அது முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு ஒரு விஷயம் ஆரம்பிப்போம், காலையில் மத்தியானம் அது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மதரசா அல்லாஹுடைய பெரிய கிருபையால் 80 வருடமாக தொடர்ந்து பல்வேறு பரிணாமங்களோடு நடக்கிறது என்றால் மாஷா அல்லாஹ், இதை நிறுவியவர்களுடைய தக்குவா எங்கு காட்சி அளிக்கிறது. அல்லாஹு தாலா அவர்களுடைய கபரை சுவன பூஞ்சோலையாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. இன்னும் கியாமத்து வரைக்கும் இந்த மதரசா தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. இங்கு ஒரு ஆலிமா அவர்கள் முபல்லிகா சனது வாங்குகிறார்கள். ஆலிமா பேரு அல்ஹம்துலில்லாஹ். இங்கு சனது வாங்கக்கூடிய ஆலிமா அவர்கள் ஆஃப்ரின் பஷாரா. அல்லாஹு தாலா அவர்களுடைய இந்த மார்க்க கல்வி அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் மென்மேலும் தங்களுடைய ஆசிரியர்களிடத்திலே எதை படித்தார்களோ, எதை அவர்கள் இல்மாக கற்றுக்கொண்டார்களோ அதன்படி அமல் செய்து அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் அவர்களுடைய சந்ததிகளையும் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு தலை சிறந்த சாலிகான பெண்மணியாக அல்லாஹு தாலா ஆஃப்ரின் பஷாராவை அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. எஸ் அய்யூப் கான் அவர்களுடைய மகள் ஆஃப்ரின், ஆஃப்ரின் பஷாரா. இங்கு ஒரு விஷயத்தை நான் அந்த ஆலிமாவுக்கும் இனி வரக்கூடிய காலத்தில் ஆலிமாவாக இருப்பவர்களுக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் அடுத்து செல்ல இருக்கிறேன். பொதுவாக கல்வி பல வகை, உலக கல்வி, மார்க்க கல்வி என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். சயின்ஸ் படிக்கிறோம், மேக்ஸ் படிக்கிறோம், சோசியல் படிக்கிறோம், என்னென்னமோ படிக்கிறோம். உலகத்தில் இன்னைக்கு பல படிப்புகள் வந்துடுச்சு. இன்ஜினியர் படிக்கிறாங்க, டாக்டர் படிக்கிறாங்க, அதுக்கும் பட்டம் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் பட்டம் கொடுக்குறாங்க. ஆனால் உலகத்திலே ஒரு இன்ஜினியர் படித்தாலோ ஒரு டாக்டர் படித்தாலோ அதற்கு வாங்குகிற இந்த பட்டம் இருக்கிறது, இது யாரிடத்திலே போய் சேருகிறது என்றால் ஏதோ ஒரு காஃபிரிடத்திலே போய் சேருகிறது. ஏதோ ஒரு காஃபிர் இந்த படிப்பை கண்டுபிடிச்சிருப்பாங்க, எம்பிபிஎஸ். இதனுடைய தொடர்பு என்பது
ஒரு இஸ்லாத்தை ஏற்காத ஒரு காஃபிரோடு போய் சேருகிறது. ஆனால் இந்த ஆலிமாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சனது இருக்கிறது, சுபஹான் அல்லாஹ், இந்த ஆலிமா அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இதனுடைய தொடர்பு எங்கே போய் சேருகிறது தெரியுமா? இவர்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத் ஆஃப்ரின் பஷாராவுக்கு அவர்கள் உஸ்தாத் ஓதி கொடுத்தார்கள். அவர்கள் அவர்களுடைய உஸ்தாதிடத்திலே ஓதினார்கள். அவர்கள் அவர்களுடைய உஸ்தாதிடத்திலே ஓதினார்கள். அவர்கள் அவர்களுடைய உஸ்தாதிடத்திலே ஓதினார்கள். இப்படி தொடர்பு போய் சஹாபாக்களோடு போய் சேருகிறது. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களிடத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு போய் சேருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மேலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ்வை போய் சேருகிறது. ஆஃப்ரின் பஷாரா இன்றிலிருந்து அவர்களுடைய தொடர்பு நேரடியாக சஹாபாக்களோடு போய் சேருகிறார்கள். நபி அவர்களோடு போய் சேருகிறார்கள். சஹாபாக்களோடு அல்லாஹ்வோடு போய் சேருகிறார்கள். இதுதான் இந்த சனதிற்கு மதிப்பு. சாதாரண விஷயம் இல்லை. ஏதோ திடீர்னு ஜமாலியா மாசல் ஏதோ ஒரு பிள்ளைக்கு பட்டம் கொடுக்குறாங்களா, எல்லாரும் வாங்க, அப்படி கிடையாது. இது ஒரு பாராட்டிற்குரிய விஷயம். இதற்கு பிறகு இந்த ஆலிமா அவர்கள் பேணுதலோடு, பற்றோடு, தக்குவாவோடு, எந்த சூழ்நிலையிலேயும் யாருக்காகவும் நான் பெற்ற கல்வியை மாற்றமாக நான் நடக்க மாட்டேன் என்கிற உள்ள உறுதியோடு இந்த ஆஃப்ரின் பஷாரா வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்திலும் வெற்றி அடைவார்கள், மறுமையிலும் வெற்றி அடைவார்கள், கபரிலும் வெற்றி அடைவார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அதை இந்த பட்டத்தை வாங்கக்கூடிய ஆலிமா அவர்கள் ஒரு பெண்ணாக இருப்பதால் ஆண்கள் மதரசாலாம் என்ன செய்வாங்க, ஆண்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஆனால் ஹிஜாப் என்கிற அந்த பேணுதல் அடிப்படையிலே இந்த சனதை நம்முடைய நிர்வாகி அவர்களிடத்திலே நாம் ஒப்படைக்கிறோம். அந்த ஆலிமா அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்தருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா இதற்கு பிறகு இதோடு முடங்கிடக்கூடாது. ஆஃப்ரின் பஷாரா என்கிற ஒரு ஆலிமா பல ஆலிமாக்களை உருவாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். தன்னுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த ஆலிமா பல பேருக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏதோ நம்ம ஓதணும், முபல்லிகா ஆலிமா சனது கொடுத்தாங்க வாங்கி வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாட்டணும்னு இருக்கக்கூடாது. தன் வீட்டில் இருப்பவர்கள், தன் வீட்டில் சுற்றில இருப்பவர்களுக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு குர்ஆன் ஓத தெரியாதவங்க நிறைய பேர் போயிட்டாங்க. நிறைய பேர் வயசாயிருச்சு, 50 வயசு 40 வயசு பெண்கள்லாம் கூட குர்ஆன் ஓத தெரியல, ஆனால் ஆசை இருக்குது. எங்கள் வீட்டில் என்னுடைய மனைவி இருக்கிறாங்களே, எங்கள் மனைவி அங்கே நாங்கள் கம்பமேட்டு காலனியில் இருக்கிறோம். இப்போ நாங்கள் மதரசால நடத்தலை, ஆனால் எத்தனையோ பேர் கேட்குறாங்க அசத் ஒய்ஃபை சொல்லி கொடுப்பாங்களான்ட்டு. எங்கள் ஒய்ஃபு பெரிய ஆலிமாலாம் இல்லை, ஒரு ஆலிமுடைய மகள், ஒரு ஆலிமுடைய மனைவி மகள், நல்ல முறையில் ஓதிருக்காங்க அவங்க அத்தாட்ட ஆலிம்ன்றதுனால. இன்றைக்கி பார்த்தா எங்கள் வீட்டில் என்ன செய்கிறாங்க, மக்ரிபுக்கு பிறகு பார்த்தா ஒரு 4 பிள்ளைங்க ஓதுறாங்க. ஒரு நல்ல வயது முதிர்ந்த ஒரு 40 வயசு உள்ள ஒரு தாய் ஓதுறாங்க. பாருங்க, இப்போ என்ன தேவைகள் இருக்குது. அப்போ ஆஃப்ரின் பஷாரா இவங்க எங்கே போனாலும் அங்கே சுற்றி மார்க்கத்தை உருவாக்கணும், தீன ஹயாத்தாக்கணும். அங்கே இருக்கிறவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்கணும். அல்லாஹு தஆலா ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களில் சிறந்தவர் யார் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர், அவர்தான் உங்களில் சிறந்தவர். அதனால் இன்ஷா அல்லாஹ் அய்யூப் கான் அவர்களுடைய மகள் ஆஃப்ரின் பஷாரா அவர்கள் நியத்து வச்சுக்கோங்க, உங்களுடைய சனது ஒப்படைக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா இந்த சனதின் மூலமாக இந்த எல்லா நற்காரியங்களும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் உங்களுக்கு வாங்குவானாக. இந்த சனதை பெற்றதன் மூலமாக உங்களுடைய தாய் தந்தையர்களையும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நாளை திருமணமாகி உங்களுக்கு சாலிகான கணவன் அமைய வேண்டும், சாலிகான குழந்தைகள் அமைய வேண்டும், எல்லோரையும் சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய ஆலிமாவாக அல்லாஹு தஆலா இந்த பரக்கத்தான நேரத்தில் அல்லாஹு தஆலாவிடத்தில் நாம் கையேந்தி துஆ செய்வோமா? அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொருட்டால் நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், இந்த மதரசாவை நிறுவிய தக்வா நிறைந்த இந்த மதரசாவை நிறுவிய நிறுவனர்களுடைய பொருட்டால் அல்லாஹு தஆலா நம்முடைய துஆவை இந்த நாட்டத்தை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். Thank you.
அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஆண்டு விழாவிற்கு, இந்த பட்டம் வாங்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெண்கள் நிரப்பமாக இருக்கக்கூடிய சபை, இந்த இடத்துல நீண்ட நேரம் பேசாவிட்டாலும் கூட வாரம் வாரம் குர்ஆனுடைய தஃப்சீருடைய நிகழ்வின் மூலமாக பல்வேறு விஷயங்களை நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் குர்ஆனுடைய தஃப்சீர் நிகழ்வின் மூலமாக அன்றைக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு சார்ந்த பல்வேறு மார்க்க ரீதியான தகவல்களை நாம் தொடர்ந்து பரிமாறி வருகிறோம். பெண்கள் நிரப்பமாக வந்திருப்பதால் இந்த சிறுவர்கள் மாஷா அல்லாஹ், அல்லாஹு தாலா சொர்க்கத்தின் சிறுவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் குர்ஆனுடைய இந்த தஃப்சீரில் நிரப்பமான மாணவ கண்மணிகள் வந்து கலந்து கொள்கிறார்கள். இந்த வயசிலேயே குர்ஆனை பற்றி, மார்க்கத்தை பற்றி புரியக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதற்கு பெற்றோர்களும் உஸ்தாத்மார்களும் இந்த மதரசாவும் காரணமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. இப்போ பெண்கள் நிரப்பமாக இருப்பதால் உங்களிடத்தில் ஒரு சில தகவல்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்வார்கள். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இது நம்ம ஃபேமஸாக கேள்விப்படுற ஒரு பழமொழி. ஆனால் மார்க்க ரீதியாக இதை கொஞ்சம் யோசித்து பார்த்தால், இந்த மார்க்கத்திலே நன்மைகள் ஆவதும் பெண்ணாலே, தீமைகள் அழிவதும் பெண்ணாலே. சுபஹானல்லாஹ். ஒரு நன்மை, ஒரு குடும்பம் அது சிறக்க வேண்டுமென்றால் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையிலே கணவன், அதை தொடர்ந்து குழந்தைகள் எல்லோரும் சிறப்பான நன்மை உடையவர்களாக மாற்ற முடியும் என்றால் அது பெண்ணின் கையில் தான் இருக்கிறது. ஒரு குடும்பம் சீரழிந்து போவதற்கும், ஒரு குடும்பம் தீமைகளில் நிரப்பமாக போய் அழிந்து போவதற்கும் காரணமானவர்கள் பெண்கள் தான். ஒரு பெண் நினைத்தால் தன் குடும்பத்தை நன்மைகள் நிரப்பமான குடும்பமாக்கி சொர்க்கத்திற்கு இழுத்து செல்ல முடியும். ஒரு பெண் நினைத்தால் தீமைகளால் நிரப்பி நரகத்திற்கு அழைத்து செல்லவும் முடியும். ஒரு பெண்ணுக்கு 4 ரோல் இருக்குது. ஒரு பெண்ணுக்கு எத்தனை ரோல் இருக்குது? 4 ரோல். ஒரு பெண் தன்னுடைய பாசமான பெற்றோருக்கு மகளாக இருக்கிறார்கள். ஒரு பெண் என்னவா இருக்கிறாங்க? மகளாக இருக்கிறார்கள். இன்னொன்று, தனக்கு கூட பிறந்த சகோதரருக்கு சகோதரியாக இருக்கிறார்கள், சிஸ்டர். இது 2வது ரோல் அவங்களுக்கு, ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ரோல். 3வது, தன்னுடைய கணவனுக்கு சாலிகான மனைவியாக இருக்கிறார்கள். இது 3வது ரோல் பெண்ணுக்கு. 4வது, தான் 10 மாதம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு இவள் தாயாக இருக்கிறாள். நல்லா கவனிங்க, ஒரு பெண்ணுக்கு 4 ரோல் இருக்கிறது. மகளாக இருக்கிறாள், சகோதரியாக இருக்கிறார், தன்னுடைய கணவருக்கு மனைவியாக இருக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கிறார். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் 4 விதமான பொறுப்பை ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு பெண் நினைத்தால் இந்த 4 ரோல்லையும் நல்ல முறையில் ஈடுபட்டு தன் பிள்ளைகளையும், தன் தந்தை தாயையும், தன்னுடைய கணவரையும், தன் பிள்ளைகளையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பொறுப்பு நம்முடைய பெண்களுக்கு இருக்கிறது இன்னைக்கு. ஆனால் ரொம்ப மோசமான நிலைமை வீடுகளிலே பார்க்கிறோம். குர்ஆன் ஓத வேண்டிய, குர்ஆன் சத்தம் கேட்க வேண்டிய வீடுகளிலே இன்று மிகப்பெரிய டிவி வைத்து அதில் சினிமாக்களும் படங்களும் குடும்பமே உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. கணவன் ஒரு படம் ஓடுது, அறகுறையான ஆடையோடு இருக்கிறார்கள். அந்த படத்தில் அந்த ஹீரோவை இந்த மனைவி ரசிக்கிறார், அந்த ஹீரோயினை இந்த கணவன் ரசிக்கிறார். இவர்கள் ரசிப்பதை பிள்ளைகள் ரசிக்கிறார். குடும்பம் எப்படி இருக்கும்? இந்த குடும்பம் எப்படி ஒரு ஒழுங்குக்கு வரும்? நம்ம பிள்ளை பிறந்தோடனே என்ன செய்யறோம்னா, அது முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க, தொட்டில ஆட்டி இல்லல்லா சொல்லி இதமாக தூங்கு கண்ணே, சல்லல்லா சொல்லி சலாமத்தாக தூங்கு கண்ணேன்னு தாலாட்டு பாடி, தாலாட்டு பாடலின் வழியாக தங்களுடைய பிள்ளைகளை பிஞ்சு மனதிலேயே மார்க்க கல்வி பெற்றவர்களாக உருவாக்கினார்கள். இன்னைக்கு பிள்ளை களிமாலாம் சொல்லி தர்றதில்லை. ஏதாவது ஒரு சினிமா பாடல் அது பாடிருச்சு அப்படின்னா இவங்களுக்கு அளப்பரிய கொண்டாட்டம்.
ஆனால் அந்த பெற்றோர்கள் யார் அப்படின்னா, அந்த பெற்றோரில் ஒரு அவங்க தாயாரும் பார்த்தா எங்க ஒரு மதரசால ஓதிருப்பாங்க. மதரசாவில் ஓதுவது மேட்ரு அல்ல, வாழ்க்கையில் அது பரிணாமிக்க வேண்டும். பிள்ளை கொஞ்சம் எந்திரிச்சு அப்படி நடக்க ஆரம்பிச்சோன்னு ஒரு டான்ஸை போட்டால் சுபஹானல்லாஹ், இந்த பெற்றோர்களுக்கு அளப்பரிய சந்தோஷம், என் புள்ள ஆடிருச்சுண்டு. இது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் தெரியுமா? இதனுடைய விளைவு, இந்த பிள்ளைகள் நாளைக்கு மோசமானவர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாசி ஹிசாலின், உங்கள் பிள்ளைகளை 3 விஷயத்தை கொண்டு ஒழுக்கப்படுத்துங்கள். 3 விஷயத்தை கொண்டு ஒழுக்கப்படுத்துங்கள். முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்பி நபியிக்கும், உங்கள் நபியினுடைய பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்துங்கள். இந்த தீன் நமக்கு சாதாரணமாக கிடைக்கல, எவ்வளோ பேருடைய தியாகத்திற்கு பிறகுதான் கிடைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அவர்கள் ரத்தம் சிந்திதான் இந்த தீனை மிக இலகுவாக நமக்கு கிடைத்திருக்கிறது. நபியினுடைய பிரியத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு நபியினுடைய பிரியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அல்லாஹு அக்பர். நடிகர்கள், எந்த ஒரு காஃபிரான, எந்த ஒரு சொர்க்கத்திற்கு எந்த உதவியும் செய்யாத ஒரு நடிகர் நடிகைகளுடைய பிரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதற்கு பெற்றோர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பயந்து கொள்ளுங்கள். இத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்உ மஅமன் அஹப்ப, இந்த உலகத்திலே ஒருவன் யாரை நேசிக்கிறானோ நாளை மறுமையிலே அவனோடு தான் இருப்பான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை கேட்டோன்னே சஹாபாக்களுக்கெல்லாம் அளப்பரிய சந்தோஷம், பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. என்ன கேட்டாங்க, ஏன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்ட்டு. சஹாபாக்கள் எல்லாரும் சொன்னாங்க, இந்த உலகத்திலே நாங்கள் ஒரே ஒருவரை தான் நேசிக்கிறோம், அது எங்களுடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தான், ரசூலுல்லாவை தான் நாங்கள் நேசிக்கிறோம். இந்த ஹதீஸை அடிப்படையாக பார்க்கிற போது நாளைக்கு மறுமையில் நாங்கள் நபியோடு இருக்க போகிறோம்னு சந்தோஷப்பட்டாங்க. நம்ம சொல்ல முடியுமா? நம்ம அந்த அளவுக்கு நபி மேலே பிரிய வச்சிருக்கிறோமா? பெண்களாக ஆண்களாக இருப்பவர்கள் அந்த அளவுக்கு பிரிய வச்சிருக்கிறோமா? யோசிக்கணும், பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். மாஷா அல்லாஹ், ஜமாலியா மதரசாவில் வாரம் என்ன செய்கிறாங்க, பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஸலவாத் ஓதி கொடுக்குறாங்க. தஃப்சீருடைய நிகழ்வில் அது நன்மை எத்தி வைக்கப்படுகிறது. சாதாரண விஷயம் அல்ல. உஸ்தாதுமார்கள் நல்ல வழிமுறை ஏற்படுத்துகிறாங்க. ஸலவாத் ஓதுவதன் மூலமாக நபியினுடைய பிரியம் அதிகரிக்கிறது, நபியினுடைய காதல் அதிகரிக்கிறது, நம்ம வாழ்க்கையில் சுன்னத்துகள் வருது. அப்போ பாருங்க, முதலாவது பிள்ளைகளை எதை கொண்டு ஒழுக்கப்படுத்தணும்? நபியினுடைய பிரியத்தை கொண்டு ஒழுக்கப்படுத்தணும். நபியினுடைய பிரியத்தை எப்படி கொடுக்கிறது? கண்ட வரலாறுகளை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது, சுன்னத்துகளை சொல்லிக் கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன செஞ்சிடணும்? சுன்னத்துகளை ஹயாத்தாக்க பழக்கி கொடுக்கணும். பெண் பிள்ளைகளாக இருந்தால் இந்த ட்ரெஸ்ஸை போடணும், இந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, ஹிஜாபை பேணணும். சின்ன பிள்ளைக்கு தானே அஜர்த்து, பொம்பளை பிள்ளையாக இருந்தால் என்ன, சின்ன பிள்ளை தானே, நல்ல இறுக்கமான டிஷர்ட்டு நல்ல ஃபேண்ட்டு போடட்டும், அழகுக்கு தானே. அப்படி இருக்கக்கூடாது. பிஞ்சில இருந்து நம்ம பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்த வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்குறோம், நம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் சீரழிந்து போகிறார்கள். காதல் என்ற விஷயத்தில் அடிமையாக என்ன செய்கிறாங்க? தடம் புரண்டு தன்னுடைய இஸ்லாத்தையே விட்டு விடுகிறார்கள். இன்னொரு பக்கம் போனால் எத்தனையோ ஆண் பிள்ளைகள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையை இழந்து மிக மோசமான நிலைமைக்கு போகிறார்கள். அதற்கு காரணம் யாரு? அதை ஒழுக்கப்படுத்தாத பெற்றோர்களைத்தான் அது சாரும். இப்போ முதல்ல என்ன செய்யணும்? பெற்றோர்களாக இருப்பவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நபியினுடைய பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்த வேண்டும். ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹுப்பி அஹ்லி பைத்திஹி, நபியினுடைய குடும்பத்தினுடைய பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்த வேண்டும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள, அவங்களுடைய இந்த மார்க்கத்தில் அநீதம் நடக்கிற போது அதை எதிர்த்து தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. உலகம் முழுக்க இஸ்லாம் பரவி இருக்கிறது. முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி, ஹாஜா மொயினுத்தீன் அல் சிஷ்தி, நாகூர் ஷாஹுல் ஹமீது பாதுஷா, ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா நாயகம் என்று உலகம் முழுக்க நபியினுடைய குடும்பத்தார்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று இந்த தீனை பரப்பி இருக்கிறார்கள். இல்லைன்னா இஸ்லாம் பரவி இருக்காது. இஸ்லாம் வாளால் பரவவில்லை, வலிமார்களுடைய நேசத்தாலும் இந்த வலிமார்களுடைய நடைமுறையாலும் நபியினுடைய குடும்பத்தார்களின் மூலமாகத்தான் இஸ்லாம் இந்த உலகம் முழுக்க பரவியது. அப்போ ரெண்டாவது, நபியினுடைய பிரியத்தினுடைய குடும்பத்தாரின் பிரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
மூணாவது விஷயம் குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்கணும். மூணாவது விஷயம் என்னமா? குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்கணும். மக்தப் மதரசாக்களை ஹயாத்தாக்கணும். அதை ஹயாத்தாக்கல நீங்க உங்க பிள்ளைகளை அனுப்பல அப்படின்னா உங்க பிள்ளைகளுடைய முகவரி மிக மோசமான நிலைமையிலே மறுமையிலே ஏற்பட்டுவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல தொடர்ந்து சொல்றாங்க, யார் தங்களுடைய பிள்ளைகளை குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களாக உருவாக்குகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே அந்த பிள்ளைகள் நபிமார்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு இருப்பார் என்று அந்த ஹதீஸை முடிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய பிள்ளைகளை அது போன்ற நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நீங்க உங்க பிள்ளைகளை, பெற்றோர்களாக இருப்பவர்கள் உங்கள் பிள்ளைகளை ஹாஃபிலாக்கணும் நியத்து வைங்க, ஆலிமாக்கணும் நியத்து வைங்க. என்னங்க அஜர்த்து, ஆலிமாகனா ஹாஃபிலாக்கனா 5க்கும் 10க்கும் கஷ்டப்படணும் அப்படிலாம் கிடையாது. காலம் மாறி போய்விட்டது. பெற்றோர்கள் நீங்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். இன்னைக்கெல்லாம் உலக கல்வியோடு மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய எத்தனையோ நிறுவனங்கள் வந்து விட்டது. ஒருவன் உலக படிப்பை படிக்கிற அதே நேரத்திலே குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபிலாக அவன் உருவாகிறான். கம்பத்திலேயே ஸ்கூல்களே வந்துருச்சு. கம்பத்தில் ஸ்கூல்களே வந்துருச்சு. நம்ம கம்பத்தில் ஸ்ட்ரைட் வேன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. நிறைய பேர் அங்கே படிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் அது ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல். ஆனால் அந்த ஸ்கூலில் என்ன அப்படின்னா ஸ்கூல் விளம்பரம் மட்டும் நினச்சிக்க கூடாது. இன்னைக்கு அப்படி பரிணாமம் ஆயிருச்சு. இங்கிலீஷில் பேச வைக்கிறாங்க, தமிழில் பேச வைக்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் அரபிக்கென்று ஒரு சப்ஜெக்டை உருவாக்கி அவனை எஸ்எல் குர்ஆன் எல்லாத்தையும் முடிக்க வச்சு அவன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்குள்ள குர்ஆனையும் மனனம் செய்ய வழிவகை செய்கிறார்கள். ஒருத்தர் எஸ்எல் குர்ஆன் முடிச்சு குர்ஆன் ஹிஃபுதுக்கு வந்துட்டா அந்த ஸ்கூலுடைய சிஸ்டம் என்ன வச்சிருக்காங்கன்னா காலையில் 7 மணிக்கே ஸ்கூல் அவனுக்கு ஆரம்பிச்சிருது. எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறாங்க. அவன் இன்ஷா அல்லாஹ் அவன் 6th 7th 8th வருவதற்குள் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாகவே ஆகிவிடுகிறான். பாருங்க, இப்போ இந்த மாதிரிலாம் வளர்ச்சி வந்துருச்சு. அப்போ நம்முடைய பிள்ளைகளை, பெண்களாக இருப்பவர்கள் குர்ஆன் மனனம் செய்யக்கூடிய ஹாஃபில்களாக ஆக்கணும். அது எப்படிங்க அஜர்த்து ஆக்க முடியும்? வீட்டில் கண்ட பாடலை நீங்கள் போடாதீங்க. இன்னைக்கு கேட்கக்கூடிய பாடல்கள் தவறான சிந்தனையை கொடுக்கக்கூடிய பாடல்கள். வீடுகளில் குர்ஆன் வசனத்தை நீங்கள் ஓத வைங்க. நம்ம ஏற்கனவே தஃப்சீரில் சொல்லியிருக்கிறோம். ஒரு வீட்டில் பக்கத்து வீட்டில் குடியிருக்க முடியல. இன்னைக்கு அப்படி ஆகிப்போச்சு. பக்கத்து வீட்டில், அதாவது சுற்றி பத்து இருக்கிற எல்லா வீடும் அதிர்ற அளவுக்கு சினிமா பாடல்களை போட ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா யார் வீடுறான்னு எட்டி பார்த்தா அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளையும் அந்த தாயுமே ஒரு மதசால ஓதன ஆலிமாவாக இருப்பாங்க. அப்போ என்ன பாருங்க, என்னங்கம்மா இப்படி போடுறீங்களே, என்னங்க அஜர்த்து பண்ணுவேன், எங்கள் கணவர் அப்படி இருக்கிறார், கொஞ்ச நாளைக்கு இருப்பார், அவர் ஊருக்கு போயிடுவார், அதுக்கு பிறகு எல்லாம் ஒழிஞ்சிடும்ன்றாங்க. என்ன இந்த மாதிரி ஆகிப்போச்சு குர்ஆன். அப்போ அதை கேட்கக்கூடிய பிள்ளைகள் சுபஹான் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா பிள்ளைகளும் தீனுல் இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. அது காஃபிருடைய பிள்ளையா இருக்கட்டும், யஹூதியுடைய பிள்ளையா இருக்கட்டும், எல்லா பிள்ளைகளும் நபி சொன்னாங்க இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. அவர்களுடைய தாய் தந்தையர்கள் தான் அந்த பிள்ளையை யூதராக மாற்றுகிறார்கள். அவருடைய தாய் தந்தையர்கள் தான் அந்த பிள்ளைகளை கிறிஸ்துவர்களாக மாற்றுகிறார்கள். பிள்ளைங்க பிறக்கும் போது இஸ்லாத்தில் தான் பிறக்கிறாங்க. பெற்றோர்கள் நீங்கள் பொறுப்புடையவர்கள். உங்களுடைய பிள்ளைகளை ஹாஃபிலுல் குர்ஆனாக ஆக்குங்கள். மக்தபுக்கு முறையாக அனுப்புங்கள். மக்தபிலே உஸ்தாதுமார்களுடைய கண்காணிப்புக்கு கீழே வாங்க. என் பிள்ளை என்ன ஓதுதுங்க அஜர்த்து, இன்னைக்கு இந்த பாடம் வந்திருக்குது, எப்போ இந்த பாடத்தை முடிக்கும், என் பிள்ளைய சீக்கிரம் குர்ஆன் வர வைங்க, எஸ்எல் குர்ஆன்ல இந்த வருது, குர்ஆன் தர்த்தீப் இல்லை, கேளுங்க கேள்வியை. ஆனால் ஏதோ அவனை மதரசாவுக்கு காலில் அப்படி பற்றி விட்டுறதும், அவன் பாட்டுக்கு ஒரு கையில் ஒரு ஜுசுவை பிடிச்சிக்கிட்டு இப்படியே வர்றதும், வந்த பிறகு இங்கே ஓதனானா ஓதலையானு தெரியாது. இங்கே இருக்கிற உஸ்தாத்மார்களை போட்டு படாத பாடுபடுத்தி போடுவான். மீண்டும் அவன் டைம் முடிஞ்சோன்னா அப்படியே போகிறதும், இப்படியே வருஷங்கள் கழிஞ்சு போன பிறகு என்னங்க அஜர்த்து, அந்த மதரசாவுக்கு அமிச்ச 2 வருஷமாக அமிச்சா என் பையன் எஸ்எல் குர்ஆனே முடிக்கலன்றது. இதில் எப்படி மதரசா குறையாகும்? நீங்கள் ஸ்கூலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம், ஸ்கூலில் கேட்குறீங்கல்ல, என் பையன் தமிழில் எத்தனை மார்க்கு, இங்கிலீஷில் எத்தனை மார்க்கு, மேக்ஸில் எத்தனை மார்க்கு, என்ன சார் இப்படி சார் அப்படி சார், ஸ்பெஷல் கிளாஸ் சார், டியூஷன் சார், இவ்வளோ கவனம் எடுக்கக்கூடிய பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய சொர்க்கத்தினுடைய சாவி அவர்கள். ஆனால் அவங்களுடைய குர்ஆன் விஷயத்தில் ஏன் இவ்வளோ கவனக்குறைவாக நம்ம இருக்கிறோம்? அப்போ என்ன செய்யுங்க, ஜமாலியா மதரசாவுடைய நியத்தை என்னவென்றால் நல்ல மாணவர்களை உருவாக்க வேண்டும். பெற்றோர்கள் ஒத்துழைப்பு செய்தால் இங்கேயே மாணவர்கள் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய வழியும் இன்ஷா அல்லாஹ் அமையும். அது யாருடைய ஒத்துழைப்பில் இருக்கு? பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பில் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் குர்ஆனை மனனம் செய்து குர்ஆனில் இருப்பவற்றை ஹலாலை ஹலாலாக்கி
ஹராமை ஹராமாக்குகிறார்களோ அந்த பிள்ளர்கள் குர்ஆனை மனனம் செஞ்சவங்க தான் நினைத்தால் தன் குடும்பத்தில் 10 பேரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல முடியும். அந்த 10 பேர் எப்படிப்பட்ட 10 பேர் தெரியுமா? நரகம் வாஜிபான 10 பேரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல முடியும். இப்போ இவர் இருக்கிறார், இந்த மாணவர் குர்ஆனை மனப்பாடம் பண்ணி ஹாஃபில் ஆயிட்டார். இன்ஷா அல்லாஹ் ஆயிரலாம்ல, ஹாஃபில் குர்ஆனை ஆயிட்டார். இவர் நினைத்தால் தன் குடும்பத்தில் நரகம் வாஜிபான 10 பேருக்கு சொர்க்கத்துடைய டிக்கெட்டை கையில் வச்சிருக்கிறார். எந்த உதவியும் இல்லாமல் படித்ததை வாந்தி எடுத்து இங்கே உலக படிப்பில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, படுறா மனப்பாடம் பண்ணுறா, குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் எல்லாத்துலேயும் மார்க் வாங்கி முடிச்சுட்டு எல்லா புக்ஸையும் கொண்டு போய் காயலாங்கடையில் போட்டு அதுக்கு காசு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி உலக கல்வி ஆகிப்போச்சு. நீங்கள் யாராவது சொல்லுங்கள், நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படித்த புக்கு பத்திரமா வச்சுருக்கேன், நான் செகண்ட் ஸ்டாண்டர்டில் புக்கு சில பேர் வச்சுருப்பாங்க, நோட்டில் நம்ம காயலாங்கடைக்கு போட்டுருவோம். ஆனால் மார்க்கு கல்வி என்பது அப்படி கிடையாது. அப்படியா? அப்படி கிடையாது. இது நம்ம வாழ்க்கையில் நம்ம அமல் செய்ய வேண்டியது. அப்போ குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில் எத்தனை பேரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லலாம்? 10 பேரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லலாம். இப்போ பெற்றோர்கள் ஏன் இதில் நம்ம கவனக்குறைவாக இருக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரொம்ப அற்புதமான ஹதீஸு. என்ன ஹதீஸு? நாளைக்கு மறுமை நாளிலே ஒரு பெற்றோர்கள் அழைத்து படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கரஅல் குர்ஆன வ அமில பிமா ஃபீஹி, யார் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்கிறார்களோ, குர்ஆன் ஓதி அதன்படி அமல் செய்கிறார்களோ அவர்களுடைய தாய் தந்தையர்களுக்கு ஒரு கிரீடம் அணிவிக்கப்படுமா. இவன் குர்ஆன் ஓதி அமல் செஞ்சா இவனுக்கு நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, இது நமக்கு தெரிஞ்சது. ஆனால் குர்ஆன் ஓதி அமல் செய்தவருடைய தாய் தந்தையர்கள் நாளைக்கு கியாமத்து நாளில் லட்சோப லட்சம் மக்கள் முன்னால் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு கிரீடத்தை அணிவிப்பான். இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. அந்த கிரீடத்துடைய வெளிச்சம் எப்படி இருக்கும்னா, அஹ்ஸனு மின் லௌஇ ஷம்ஸ், சூரியனுடைய வெளிச்சத்தை விட மிக அழகானதாக இருக்குமா. சூரியனுடைய வெளிச்சத்தை விட மிக அழகானதாக இருக்கும் அந்த கிரீடத்துடைய வெளிச்சம். அப்போ பெற்றோர், இன்னைக்கு நம்ம பிள்ளை ஸ்கூலில் ஒரு நல்ல மார்க் எடுத்து ஒரு ஆனுவல் டேல, இந்த பெற்றோர்களா உங்கள் பிள்ளை வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கிறான், இதில் ப்ரைஸ் வாங்கியிருக்கான்னு சொல்லி ஸ்டேஜில் கூப்பிட்டு கண்ணியப்படுத்தினா அந்த பெற்றோர்களுக்கு ஏற்படுகிற சந்தோஷம் இருக்கிறது, சுப்ஹானல்லாஹ், என் மகன் வந்து எனக்கு ப்ரைஸ் வாங்கி கொடுத்துட்டான் அப்படின்ட்டு. ஆனால் நாளைக்கு மறுமையிலே லட்சோப லட்சம் கோடிக்கணக்கான மக்கள் முன்னிலையிலே குர்ஆனை ஓதி அமல் செய்தவருடைய தாய் தந்தையர்களுக்கு கிரீடம் அணிவிக்கப்படும். அந்த கிரீடம் சூரியனின் வெளிச்சத்தை விட மிக அழகானதாக இருக்கும் என்றால் அந்த பிள்ளை, அந்த பெற்றோர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்பதை யோசிக்க வேண்டும். அப்போ அந்த பெற்றோர்களாக நீங்க ஆகணும். நம்ம ஏதோ ஓதி இருப்போம், ஓதாமல் இருப்போம். ஆனால் அடுத்த சந்ததிகளை நாம் நல்ல சாலிகானவர்களாக ஆக்க வேண்டும் என்றால் நம்ம பிள்ளைகளை மார்க்க ரீதியான இந்த மதரசாவுடைய தொடர்பில் நம்ம கொண்டு வரணும். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே, அந்த காலத்தில் நபிமார்களுக்கு கபரில் என்ன வேதனை நடக்குன்னு அல்லாஹ் காட்டியிருப்பான், அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியலை, பார்த்தா நம்ம மௌத்தா போயிடுவோம். அப்போ ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கபருஸ்தான் வழியாக நடந்து போகிறார்கள். நடந்து போகிற போது ஒரு கபரில் ஒரு மனிதர் அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார், வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். இதை நபி அவங்க அப்படி பார்த்துட்டு போயிடுறாங்க. திருப்பி அதே வழியில் வர்றாங்க, அதே கபரை பார்க்குறாங்க. சொர்க்க பூஞ்சோலையாக கபர் மாறிடுச்சு. அந்த கபரில் இருப்பவர் நல்ல அந்தஸ்தில் இருக்கார். இவனுக்கு ஆச்சரியமாக போச்சு. போகும்போது அதே வழியாக தான் போனால் அந்த கபரில் இருப்பவர் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தார். வழியில் பார்க்கிற போது அந்த கபரில் இருப்பவர் சொர்க்கத்திலே இருக்கிறார். இப்போ அல்லாஹ் தஆலா கேட்டால், நபியே இது என்ன ஆச்சரியம், நீங்கள் தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படுறீங்களா? ஆமாயா அல்லாஹ், என்ன திடீர்னு எப்படி மாறுச்சு இவருடைய நிலைமை? அப்போது அல்லாஹ் தஆலா சொன்னானாம், இந்த மனிதர் ஒரு பெரிய பாவி, இந்த கபரில் அடக்கப்பட்டவர் ஒரு பெரிய பாவி. அவர் மௌத்தாகிற போது அவருடைய மனைவியின் வயிற்றிலே ஒரு குழந்தை, இவருடைய குழந்தையை விட்டு சென்றார். இவர் மௌத்தாகி இவர் கபரில் அடக்கப்பட்டு இவர் பாவத்தின் காரணமாக இவர் கபரில் தண்டிக்கப்பட்டு இருக்கிறாரு. ஆனால் இவர் மௌத்தாகும் போது இவருடைய மனைவியின் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை அது வளர்ந்து அது பெற்றெடுக்கப்பட்டு
ஒரு மதரசாவிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதிக்கொண்டிருக்கிறது. அப்போ அல்லாஹு தஆலா சொன்னானா, இந்த அடியான் எனக்கு மாறு செய்தான், அதனால் அவனை நான் தண்டித்தேன். ஆனால் அவனுடைய குழந்தை பூமியின் மீது உட்கார்ந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய பிள்ளையினுடைய தந்தை எனக்கு மாறு செய்தாலும் அவரை வேதனை செய்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று அல்லாஹ் சொன்னானாம். சுப்ஹானல்லாஹ். இப்போ பாருங்க, ஒரு பிள்ளை நம்ம புள்ள பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னா அந்த தாய் தந்தையர்களை வேதனை செய்வதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்றால் இப்போ எந்த அளவுக்கு மார்க்க கல்வின்றது இந்த குர்ஆனுடைய தொடர்பு என்பது நம்ம யோசிக்கணும். அதனால் பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய பிள்ளைகளை சாலிகான ஒழுக்கமானவர்களாக வர வேண்டுமா, இந்த மதரசாவுடைய தொடர்பை ஏற்படுத்துங்க. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க அடிக்கடி மதரசாவில் வந்து கேளுங்க. அதே நேரத்தில் பிள்ளைகளை நீங்கள் ரொம்ப அன்புன்ற பேரில் நீங்கள் என் பிள்ளையை திட்டவே கூடாது, என் பிள்ளையை நீங்கள் கண்டிஷன் பண்ணவே கூடாது. இன்றைக்கி பெற்றோர்கள்ட்ட இந்த ஒரு நோய் வந்துருச்சு. நம்ம கடந்த போன வாரத்தில் அல் அஸர் ஸ்கூலில் பேசும்போது கூட இந்த மீட்டிங்கில் நான் சொன்னேன், என் பிள்ளையை நீங்கள் யாரும் அடிக்கக்கூடாது, அஜர்த்து மனசு கஷ்டப்படுற மாதிரி திட்டிடக்கூடாது, எதுவுமே பண்ணிடக்கூடாது. ஆனால் என் பிள்ளை வந்து அவுளியாவாயிடணும், என் பிள்ளை நல்லா குர்ஆன் ஓதிடணும். ஒரு காலம் இருந்துச்சு, என்ன சொல்லுவாங்க, மதரசாவில் கொண்டு வந்து விடும்போது, அஜர்த்து அல்லது ஸ்கூலில் சார் முக்கியமான அவயங்களை மட்டும் விட்டுருங்க, ஏதாவது பண்ணால் படிக்கலைன்னா பிரிச்சுருங்கன்றுவாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி என்னண்டா விட்டாவா, நீங்கள் மரியாதைலாம் கிடையாது, எப்படி என் பிள்ளைய அடிக்கலாம், இவன் ஒன்று எசகு பொசுக்கா போய் சொல்ல வீட்டில், அவங்க பாசம் என்கிற பெயரில் அல்லாஹ் பாதுகாக்கணும். பாசம் என்பது உங்கள் பிள்ளைகளுடைய மறுமையின் வாழ்க்கைக்கு அது ஒரு அஸ்திவாரமாக இருக்க வேண்டிய ஒல்லியே உங்கள் பிள்ளைகளை நாசமாக்குவதற்கு காரணமாகிவிடக்கூடாது. இன்றைக்கும் எங்கள் அம்மாவுடைய என்னுடைய தாயார் அடித்த அடி இருக்கிறது, சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கி அவங்க அடித்த அடி தான் இன்றைக்கி நம்மளை இங்கே உட்கார வச்சிருக்கு. வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், என் தாயிடத்திலே நான் தினமும் பேசுவதில்லை. மதரசாவுடைய அலுவல்கள் அதிகம், சிந்தனைகள் சரியாக அது பேச முடியாது. ஆனால் என்னுடைய தாயாரை பற்றி நினைக்காத ஒரு நிமிடமும் கிடையாது. காரணம் என்ன, இந்த அம்மா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்தாங்க. சின்ன வயசில் என்ன செஞ்சாங்கன்னா, சீக்கிரமாக குர்ஆன் ஓத வச்சுட்டாங்க. சரி, குர்ஆன் தான் ஓத வச்சுட்டாங்களே, ஃப்ரீயாக விட்டுலாமான்னா விடமாட்டாங்க. காலையில் யாசீன் ஓதணும், மக்ரிபில் வாக்கியா ஓதணும். எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்தாங்கன்னா, விளையாடுறதுக்கு கூட டைமிங் வச்சுருந்தாங்க. இத்தனை மணிக்கு நீ போனேன்னா இத்தனை மணிக்கு நீ வீட்டில் இருக்கணும். அதனால் எனக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னா, சின்ன வயசுலேருந்தே தொழுகையாளியாக உருவாகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. ஏழ்மையான குடும்பம், ஒரு பெரிய காம்பவுண்டில் பார்த்தா 8 வீடு இருக்கும். கரெக்டாக தொழுகையினுடைய வக்தில் வரும்போது, நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, அம்மா தொழுகை டைம் ஆயிடுச்சு, அஸ்ஸலாமு அலைக்கும், போயிட்டு வரேன் இப்படின்னு சொல்லி போவேன். அந்த மொத்த காம்பவுண்டில் இருக்கிறவங்களும் ஆச்சரியப்படுவாங்க, என்னடா இவன் கரெக்டாக டைமிங்க்கு போயிடுறான். காரணம் பெற்றோருடைய அடி, அந்த உதை. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய ஃபலுலை கொண்டு அவர்களால் அடிக்கப்பட்டு அவர்களால் கண்டிஷன் பண்ணப்பட்டதால் இன்னைக்கு அல்லாஹு தஆலா நம்ம வாழ்க்கையை சிறப்பாக்கி வச்சிருக்கிறான். அப்போ அதனால தான் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, பெற்றோர்கள் இன்னைக்கு என் பிள்ளைய கண்டிஷன் பண்ணி என் ஒய்ஃப்கிட்ட நான் எதுவும் சொல்கிறது இல்லை. அடிக்கிற மாதிரி இருந்தால் நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். எல்கேஜி படிக்கிறான், 9 சூறா மனப்பாடம் பண்ணிட்டான். அல்லாஹ்வுடைய ஃபலுல கொண்டு இன்னைக்கு எஸ்எல் குர்ஆனை சீக்கிரம் முடிக்க வைக்கணும், எப்படியாவது அவனை குர்ஆன் மனனம் செய்ய வைக்கணும்னு என் ஒய்ஃப் ஆசைப்படுறாங்க. நான் என்ன செஞ்சிருவேன்னா, அடிக்கிற மாதிரி இருந்தால் நான் வெளியே போயிடுறேன், அவளை பிரிச்சிருன்றது. அடியை போடு, ஏன்னா அந்த அடியினுடைய அந்த பலனை இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன், என் பிள்ளையும் அனுபவிக்கணும், அதனால் நீ கண்டிஷன் பண்ணுறதா கண்டிஷன் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறது. எதற்கு சொல்ல வருகிறோம் என்றால், என்னுடைய தாயார் ஒரு வார்த்தையை சொல்வார்கள், உங்கள் மனதிலே நான் நிறுத்துகின்றேன், நீங்க உங்க பிள்ளையை அடிக்கல, நீங்க உங்க பிள்ளையை கண்டிஷன் பண்ணல அப்படின்னா ஊராரால் உங்கள் பிள்ளை அடிக்கப்படுகிற சூழல் ஏற்படலாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஊராரால் அடிக்கப்படுகிற மோசமான சூழ்நிலை ஏற்படலாம். சின்ன வயசுலேருந்தே அந்த அடியை பழக்கிறணும். நம்ம பாசன்றது வேற. எங்கள் அம்மா அவ்வளோ அடிப்பாங்க. நாங்கள் மதரசால பள்ளப்பட்டியிலேருந்து 10 மணி நேரம் சென்னை, 10-11 மணி நேரம் தூரத்தில் நான் ஓதனேன். 7 வருஷம் ஹாஸ்டலில் தங்கி ஓதனேன். ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஃபோன் கொடுப்பாங்க. ஃபோனில், அம்மா இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, எனக்கு கொஞ்சம் சளியாக இருக்குண்டா, எங்கள் அம்மா அடுத்த நாள் நோன்பு வச்சுருவாங்க. எங்கள் அம்மா 2 ரக்காத் தொழுதுருவாங்க. என் பிள்ளைக்கு அங்கே என்ன செய்யுது, இது அன்பு, இது பாசம். உடனே 2 ரக்காத் தொழுதுருவாங்க, உடனே ஒரு நாள் நோன்பு வச்சுருவாங்க.
இன்னைக்கு வரைக்கும் உடனே சதக்கா கொடுத்துருவாங்க. இது அன்பா? உடம்பு சரியில்லையாம்மா நான் வந்துடுறேம்மா மதுசாவுக்கு, நீ வந்துருமா, மதுசாலாம் ஓத வேணாம் அப்படின்னு சொல்லி என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி நான் ஆலிமாகவும் ஆகியிருக்க முடியாது, இன்றைக்கி நல்ல அல்லாவுடைய நல்ல ஒரு ஹிதுமத்திலே இருந்திருக்க முடியாது. எதற்கு சொல்ல வருகிறோம் என்றால், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யுங்க, ஒழுக்கப்படுத்துங்க, கண்டிஷன் பண்ணுங்க. இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப அதிகமாக வளர்ந்துருச்சு. ஃபோன்களை கொடுத்து உங்கள் பிள்ளைகளை கெடுத்துடாதீங்க. நிரப்பமாக இருக்கிறாங்க, என்ன அஜர்த்து ஃபோன் கொடுக்காதுன்னு சொல்லிட்டாங்க, டென்ஷன் ஆகிடக்கூடாது. ஃபோன் அவ்வளோ ஆபத்தானது. உஸ்தாத்மார்கள் சொல்லுவாங்க, அவசியமான ஷைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சைத்தான், இந்த ஃபோன் ஒரு சைத்தான். ஆனால் என்ன சைத்தான் ஆகி போச்சு? இது அவசியமான சைத்தான் ஆகி போயிடுச்சு. ஆனால் ஒரு பெற்றோர் நினச்சா எதையும் சாதகமாக பயன்படுத்த முடியும். இன்றைக்கி யூடியூப்பில் அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. ஒரு கிராத் வீடியோ, எல்லாமே வீடியோ வந்துருச்சு. ஹதீஸு, குரான் வசனங்கள், ஒழுக்க எல்லாமே வீடியோஸ் வந்துருச்சு. நீங்கள் நல்வழியில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை மாற்றி அமைச்சு கொடுக்கணும். அப்படி அமைச்சு கொடுத்தா மாஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகள் சாலிகானவர்களாக உருவாகுவார்கள், ஒழுக்கமானவர்களாக உருவாகுவார்கள். நீங்களும் அதை கொண்டு உங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆவார்கள் இன்ஷா அல்லாஹ். அதனால் பெற்றோர்கள் நிரப்பமாக இருக்கக்கூடிய இந்த சபையிலே அல்லாஹு தாலா நாம் சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்துங்கள், நபியினுடைய குடும்பத்தார்களுடைய பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்துங்கள், குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்க வழிவகை செய்யுங்கள், உலக கல்வியிலும் மார்க்க கல்வி இரண்டிலேயும் தேர்ச்சி பெற்றவர்களாக உருவாக்குங்கள். தமிழகத்தில் எத்தனையோ வாய்ப்புகள் அதுக்கு அமைந்து விட்டது. அல்லாஹு தாலா நம்முடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹு தாலா நம்முடைய பெண் மக்களை அல்லாஹு தாலா ஒழுக்கமானவர்களாக, ஹிஜாபை பேணக்கூடிய பெண்களாக, அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஹிஜாப் விஷயம் ரொம்ப மோசமாயிருச்சு. சர்வசாதாரணமாக நைட்டி போட்டுட்டு பெண்கள் வாசல்லேருந்து வெளியே வர்றாங்க. இது எவ்வளோ ஆபத்திற்குரிய விஷயம். அல்லாஹ் பாதுகாப்பானா. நைட்டி போட்டிருக்கிறாங்க, சர்வசாதாரணமாக படிக்கட்டை தாண்டி கீழே ரோட்டை கிராஸ் பண்ணுறாங்க. அன்னி ஆண்கள் இன்னைக்கு உதவிக்குழுன்னு சொல்கிறாங்க, டெய்லியும் பணம் வாங்க வர்றாங்க. அந்த காஃபிரான ஆண்களோடு அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம பெண்கள் சாலிகான பெண்கள், நம்ம யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. இன்றைக்கி கம்பத்திலே அந்த மாதிரி மோசமான நிலைகளை கண்கூட பார்க்க முடியுது. அந்த உதவிக்குழு அந்த இதுன்னு சொல்லிட்டு டெய்லியும் பணம் கலெக்ஷன் பண்ண வர்றாங்க. சர்வசாதாரணமாக நம்முடைய பெண்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களோட பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எங்கே அனுமதி இருக்கிறது? ஒரு அந்நிய ஆணை பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் ஹிஜாப் ரொம்ப முக்கியம். அல்லாஹ் தஆலா அதான் சொல்கிறான், ஒரு அந்நிய ஆண்கிட்ட பேசினா நலஞ்சு குளிஞ்சு பேசாதீங்க, கடினமாக பேசுங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் பெண்களுக்கு சொல்கிறான். பெண்களாக இருப்பவர்கள் தங்களுடைய அந்த ஹிஜாபை மிக மிக பேணணும். பேணலை அப்படின்னா எல்லா முசீபத்தும் நம்ம குடும்பத்துக்கு வந்துடும், எல்லா சோதனைகளும் நமக்கு வந்துடும். நம்ம சோதனைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும், நோய்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும்னா நீங்கள் ஹிஜாபை சரியாக பேணுங்க. உங்களுடைய அலங்காரத்தை உங்களுடைய கணவன் அல்லாத யாருக்கும் வெளிப்படுத்தாத ஒரு பத்தினித்தனமான ஒரு வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வாழணும். அதுலேயும் குறிப்பாக சினிமாக்களுக்கு அடிமையாகாதீங்க, ஃபோன்களுக்கு அடிமையாகாதீங்க, கண்ட யூடியூப் சேனலுக்கு அடிமையாகாதீங்க. நீங்கள் சரி இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்க சரியாக மாட்டாங்க, உங்கள் பிள்ளைங்க சரியாகலைன்னா உங்கள் குடும்பம் சரியாகாது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த மதரசாவினுடைய இந்த ஆண்டு விழாவினுடைய பரக்கத்தால் அல்லாஹு தாலா நம்முடைய பெண்களை நல்ல சாலிகான பெண்களாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. ஒரே ஒரு நிகழ்வோடு நான் முடித்துக்கொள்கிறேன். ராபியத்துல் பஸ்ரியான்னு ஒரு பெண்மணி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க மிகப்பெரிய இறைநேச செல்வி. இந்த விஷயத்துக்காக வந்தேன். இந்த ராபியத்துல் பஸ்ரியா அதவியான்னு சொல்லுவாங்க, பேர்லாம் வைப்பாங்க ராபியத்துல் அதவியான்லாம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சின்ன வயசுலேயே ரொம்ப அழகாக இருப்பாங்க. ராபியா என்கிற அந்த இறைநேச செல்வி அவங்கள என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒரு மார்க்கெட்டில் அந்த காலத்தில் அடிமையாக விற்றுட்டாங்க. அடிமையாக விற்கப்பட்டவுடன் இவங்களுடைய அழகை பார்த்து ஒரு விபச்சாரம் நடத்தக்கூடிய, விடுதி நடத்தக்கூடிய ஒரு பெண் என்ன செஞ்சிடறாங்க, ராபியத்துல் அதவியாவை விலைக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் இவங்க ரொம்ப இபாதத்து நிறைந்தவங்க, ஒழுக்கமான பெண்மணி. ஆனால் அடிமைன்றதுனால வாங்கிட்டு போனதுனால ஒன்றும் செய்ய முடியல.
தினமும் அந்த விபச்சார விடுதியின் வெளியே இவங்க அலங்கரிக்கப்பட்டு உட்கார வைக்கப்படுவாங்க. ஒருத்தர் வருவான் பாவம் செய்வதற்கு, ரூமுக்கு போவான், அதோட அதுக்கு பிறகு அந்த பாவத்தை விடுறவனா மாறிடுவான். டெய்லியும் ஒருத்தன் வர்றான், இவங்களோட ரூம்குள்ளே போகிறான், ஆனால் அதோடு அவன் அதுக்கு பிறகு இந்த சைடே வர முடியலை. அந்த விடுதி நடத்தக்கூடிய பெண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இந்த அம்மாவோட டெய்லியும் இரவு போகிறவன் அடுத்து இந்த பாவத்தையே செய்யாதவனா மாறிடுறானே, என்னதான் நடக்குது? ரூம்குள்ளே அவங்க போன பிறகு அந்த துளையில் பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு. ராபியத்துல் அதவியா பத்தினித்தனமான பெண், ஒழுக்கமான பெண். அந்த தவறு செய்யக்கூடிய ஆண் உள்ளே போனோடனே அந்த பெண்ணு அந்த ஆண்கிட்ட சொல்லுவாங்களா ராபியா, அவங்க அல்லாஹ் ஏதோ நம்ம 2 பேரையும் இந்த இரவு ஒன்று சேர்த்திட்டாங்க, அதுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு ஃபஸ்ட்டு ஷுக்குர் செய்வோம், 2 ரக்காத் தொழுகுவோன்னு வாங்கலாம். அவனும் வேறு வழி இல்லையே, 2 ரக்காத் தொழுகுவோம். எப்படி தொழுகிறதுன்னு கேட்போம். நான் பின்னாடி தொழுகிறேன், நீங்கள் முன்னாடி தொழுகுங்க, ஆம்பளையாக இருக்கிறதுனால என்னை ஓரக்கண்ணால் பாருங்கள், நான் எப்படி செய்கிறேனோ அப்படி செய்யுங்க. ஒழுவு செய்யறது கற்றுக் கொடுத்து அந்த அம்மா பாருங்க விபச்சாரம் செய்ய வந்த ஆண்களை எப்படி மாற்றினாங்க பாருங்க. 2 ரக்காத் தொழுகிறாங்க, 2வது ரக்காத்துடைய சஜிதால அந்த ஆண் சஜிதாவில் இருக்கிற போது ராபியத்துல் அதவியா சஜிதாவில் எழுந்து அல்லாஹ்விடத்தை கையேந்துவார்களாம், யா அல்லாஹ், என் வேலையை நான் செய்து விட்டேன், என்னை தவறிலே ஈடுபடுத்துவதற்காக ஒரு ஆண் வந்தான், நான் என்னுடைய சாதுரியமான பேச்சில் அவனை தொழுகைக்கு அழைத்து 2வது ரக்காத் சஜிதாவிலே விழச் செய்தேன், இதற்கு பிறகு அவருடைய உள்ளத்தை மாற்றுகிற சக்தி உன்னிடத்தில் தான் இருக்குன்னு துஆ செய்வாங்களாம். எஞ்சி பார்த்தா அவன் மனசு மாறி போயிருப்பான். அல்லாஹு அக்பர். அவன் மனசு மாறி தவறான எண்ணம் போயிடும். நைட்டு முழுக்க இபாதத் செஞ்சு அடுத்த நாள் தௌபா செஞ்சு அவன் நல்லவனாக போயிடுவான். இதை பார்த்தவுடன் அந்த விபச்சாரத்தை விடுதியை நடத்தக்கூடிய அந்த பெண் அழுதாள் அழுதாள் அழுதாள். அதற்கு பிறகு ராபியத்துல் அதவியாவை விடுதலை செய்தார். பிறகு அல்லாஹு தாலா அவர்கள் மிகப்பெரிய இறைநேசராக, இன்னைக்கு நீங்கள் வலிமான் வரலாறுல போய் பார்த்தீங்கன்னா ராபியத்துல் பசரியா ராபியத்துல் அதவியா என்ற அந்த வரலாறே இருக்கிறது. எதற்கு சொல்ல வருகிறோம் என்றால், ஒரு பெண் சுபஹான் அல்லாஹ் தவறான ஒரு சூழல் ஏற்படுகிற போது தன்னுடைய இஃபத்தால் அல்லாஹ்வின் மீது இருக்கிற தக்குவாவால் எப்படி மாற்ற முடியும் என்று பார்க்கிறோம். அல்லாஹு தாலா அத்தகைய சாலிகான பெண்களாக, பிறரை மாற்றக்கூடிய நல்ல பெண்களாக அல்லாஹு தாலா நம்முடைய பெண்களை அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் தற்போது துவா ஓதி என்னுடைய நிகழ்வு நிறைவு செய்யப்படுகிறது. நம்ம துவா செய்வோம். துவாவோட மிகப்பெரிய ஆயுதம் எதுவுமே இல்லை. நிரப்பமாக நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கிறோம். அல்லாட்ட நம்ம அழுது நம்ம துவா செய்யணும். ஏதோ நம்ம துவா செஞ்சு கையை உயர்த்தி பொடுபோக்காக நம்ம இருந்துடக்கூடாது.